கள்ளச்சாராயம் குடிச்சு சாவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே மதுராந்த மகாபலியம் பக்கத்துல ஒரு இதுலையும் இங்கே கள்ளக்குறிச்சியிலையும் சாவு நீங்க பாத்தீங்க. 63 பேர் கிட்ட சாவு. இது இந்த ஆட்சியாளர்கள் மெத்தனத்துல நடந்துச்சு. உங்களால நடந்த பிள்ளை. இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடுவாங்க. இதுக்கு உடனே போயிடுவாங்க. அந்த போதை இது வாய் வழியே போதை. இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போதை. இந்த இடத்துல இவர் வந்ததுனால இவர் வர்றாரு. இந்த கூட்டத்துல நெரிசல்ல 41 பேர் இறந்துடுறாங்க. உடனடியா முதல்வர் ஸ்டாலின் போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு அவர் போல, இந்த இடத்துக்கு இவர் வரல. அதுக்கு யார் காரணமோ அவர் போல, இதுக்கு யார் காரணமோ இவர் வரல. இந்த அரசியல் இப்ப உடனடியா வந்து உடனடியா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரும் உடனடியா வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு சிபிஐ விசாரணை. இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழுவான? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான். மனு கொடுக்கத்தான் வந்தான். ஸ்டெர்லைட் எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டுக் கொண்டது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல. அதையே இந்த 2 கட்சிகள்ல ஒருத்தர் வந்து யாரு வந்து கேட்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் எங்க போனாங்க? கொடநாட்டுல 5 பேர் செத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா? கொன்னது யாரு? காரணம் என்ன? பேச்சே கிடையாது.